அன்பிலே சௌரவர்கள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாதம் நன்றி தன்னை பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே 23ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 மற்றுமொரு திங்கள் காலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். மாதத்தையும் திருக்குறளோடும் ஆரம்பிப்பார் தர்ஜினி ஷாமோகன் அவர்கள். வணக்கம் தர்ஜினி அவர்கள். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். ஜியாண்டி ஐயா எல்லோருக்கும் வணக்கத்தை கூறியபடியே ஆண்டு மாதம் திருவள்ளுவர் ஆண்டு 2056, சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025, புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளின் ஒரு முதல் வாரத்தில் திங்கள் நாள் நேரலை நிகழ்வுகளுடன் இணைந்திருக்கிறோம். உற்சாகமான வணக்கம். இன்றைய குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நன்றி 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 என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது ஃபர்ஸ்ட் ஆடியோ பாமுகம் டிவியின் திங்கள் காலை நிகழ்வுகள். மிக்க நன்றி தர்ஜினி அவர்களே. மிக சிறப்போடு இதை நேரம் மிக சிறப்போடு கடந்த சனிக்கிழமை 500வது பொன்மாலை பொழுது மிக மிக சிறப்பாகவே அரங்கேறி இருந்தது. நிறைய நிகழ்வுகள். அது நேரம் வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த வசந்தா ஜெகதீசன் அக்கா மற்றும் வதனி அவர்கள், இளையவர் விதுஷா மற்றும் சர்வேஸ்வரி கதிர்த்தம்பி அவர்கள் சர்ப்ரைஸா ஓடோடி வந்திருந்தார் அன்போடு. சாந்தினி துரையரங்கன் அவர்கள், இளையவர் நகூல் துரையரங்கன், ஒரு கிழமைக்கு முன்பதாகவே இளையவர் தினா மற்றும் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள். வேறு யாரையும் விட்டுட்டோம் இல்லை, சரி. எல்லோருக்கும் முதலில் அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறியபடி முதல் நாள் சிலர், அன்றைய நாளே சிலர் ஓடோடு வந்திருந்தார்கள் அன்போடு. தாங்கள் இந்த 500வது இணைந்து கொண்டே ஆக வேண்டும் என்று அந்த துடிப்புக்கும் அந்த வரவுக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும். மிக சந்தோஷமாக இருந்தது. அதனால் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் என்னுடனேயே வந்து அடுத்த நாளிலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஒரு கிழமை கிட்டத்தட்ட மிக்க நன்றி மாட்டோம். வந்த அந்த ஒரு கிழமையும் இங்கே தான் என்று எனக்கு பக்க பலனாக மிக துணிவு மட்டுமல்ல நிறைய விஷயங்களில் கூட கை கொடுத்து இருந்தார். பக்கபலமாக எனக்கு மிக உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. அவருக்கும் இந்த வழி நன்றியை கூறியபடி வந்த உறவுகள் எல்லோருமே ஒரு வீட்டு எல்லோருமே உறவுகள் போலவே இருந்தார்கள். அதில் எந்த குழப்பங்களும் இல்லை, எந்த மன கஷ்டங்களும் இல்லை. மிக சந்தோஷமாக எல்லாம் அரங்கேறி இருந்தது. அது பொன்மாலை பொழுதில் ஒத்துழைத்த எல்லோருக்கும் இந்த வழி நன்றியை கூறியபடி இன்றைய நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு செல்லாம். முதலில் ஆன்மீக பாலம், அதனை தொடர்ந்து வருகின்ற சிந்தனை நேரம், பொருட்சொல் மற்றும் தினக்கவி, அறிவு களஞ்சியம். பொருட்சொல் என்னவாக இன்று இருக்கின்றது இன்னும் கொடுக்கலாம் என்று சொல்கிறீங்கள். புள்ளி கொடுப்போம்மா. புள்ளி கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, யோசிச்சபடி மச்சம் கொடுங்க அப்படியாண்டா. சரி, மச்சம் இன்று கொடுத்து விட்டு நான் அப்புறம் மற்றதை போடுகின்றேன். இந்த வேளை எல்லோருக்கும் நன்றியை கூறியபடி இப்பொழுது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமணன் குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம். வாருங்கள் ஐயா. வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மூக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லிக்கொண்டு நடாமோகனுக்கும் உங்களுக்கும் அருகில் இருக்கிறவங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாள் திங்கட்கிழமை 23ஆம் தேதி ஆடி மாதம் 9ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம். அதிலையும் பிரதோஷம் வேற இருக்கு. சிவராத்திரி, மாத சிவராத்திரி ஒன்று கூடியிருக்கிறது. அப்படிப்பட்ட நன்னாளிலே அனைவருக்கும் சகல சௌபாக்கியம் தர வேண்டும் வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று இன்றைய நாள் நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம்.
கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உங்களோட ஆன்மீக பல கருத்துக்களை நீங்கள் தொடங்குங்கள். எங்கு ஐயாவை அன்று காணம் என்று கேட்டிருந்தார்கள் பலர். எனக்கம்மா நிறைய கல்யாண வீடு, புண்ணியா வீடு. நேற்று இலங்கையிலே ரூபவாணியிலே ஒரு சிறப்பான ஒரு நண்பர் தயானந்தான உங்க குடும்பத்துக்கு தெரியும், ஐயாவுக்கு நல்லா தெரியும். அவருக்கு பேர பிள்ளைக்கு புண்ணியாதானத்துக்கு நேற்று போயிருந்தேன். இப்ப அவர் சொன்னார், ஐயா நடமோனும் வாணியும் இந்த நிகழ்ச்சியை ஆன்மீக பாலத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக தெரிகிறது இந்த நிகழ்ச்சி கணக்கு. இதை தொடர்ச்சியாக எடுத்து இது நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா தானும் நடாமோனுடன் பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சி எடுத்து வைக்க வேண்டும் சொல்லி நேற்று எனக்கு அன்பாக ஒரு வேண்டுகோளை விடுத்தார். நேற்று தயானந்தான். நன்றி ஐயா. ஆன்மீக பால நிகழ்விற்கு எனது வாழ்த்துக்கள் ஐயா. தொடரும் ஆன்மீக பாலோட நிகழ்வு நானும் கேட்டபடியே தான் இருப்பேன். இன்று கலையகத்திலிருந்து கேட்பது மகிழ்வாக இருக்கிறது. நிகழ்வுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. நான் விடைபெறப் போறேன், கலையகத்திலிருந்து சென்று வரப்போறேன். சுவிசிலிருந்து சந்திக்க இணைகிறேன் ஐயா. நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி நன்றி, மிக நன்றி. தஞ்சினர்களை தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். உறவுகள் இணைந்து உங்கள் பக்கம் உள்ள கேள்விகளை இணைத்து கேட்டுக்கொள்ளலாம் ஐயாவிடமிருந்து. என்ற சோமவாரத்தை பற்றி சற்று கூறுங்கள் ஐயா. நான் ஓடோடி வருகின்றேன். ஒரு வழியாக சோமவாரம் என்பது திங்கட்கிழமையிலே வரும். அதுவும் 12 மாசத்திலே வருகிற சோமவாரத்திலே கிருத்திகா மாசத்திலே வருகிற சோமவாரம் சிறப்பு. ஆனாலும் இன்றைய நாள் கார்த்திகையும் சோமவாரமும், கார்த்திகை நட்சத்திரமும் சோமவாரமும் சேர்ந்திருக்கிறது. பகல் 11 மணி வரைக்கும் கார்த்திகை இருக்கிறது. அதுக்கு பிறகு ரோகிணி. ஆனால் காலையில் 10:30 மணி 11 மணி வரைக்கும் மரண யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு அமிர்த யோகம். இப்படியாக இந்த நாள் 5ஆம் நம்பரில் 5ஆம் தேதியில் வந்திருக்கிறது. ஒரு சிறப்பு. எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடிய இதை இருக்கு. ஆனால் கிரக நிலையை பார்க்குற நேரம் கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் நிலைமை அவ்வளவு நல்லா இருக்கு. ராகுவோடைய நிலைமை சரியில்லை, சனியும் செவ்வாயுடைய நிலைமை சரியில்லை. இப்போ கொஞ்சம் உலக நாடுகளுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்குற மாதிரி இல்லை இந்த கிரக நிலைகள். யாரும் வராங்க, நாம் பார்ப்போம், நாம் தொடர்ந்து பேசுவோம். இப்போ இந்த நிகழ்ச்சி எல்லாம் பங்கு கொள்பவர்களுக்கு இந்த ஆன்மீக பாலம் ஒரு பெரிய ஒரு செய்திகளை நிறைய கொடுக்கிறது. நேற்று கூட அந்த தயானந்தா அவர்கள் சொன்னார்கள், உலக நாடுகளிலே நிறைய டிவி ஸ்டேஷன்கள் எல்லாம் செய்கிறார்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சி செய்கிறார்கள். ஆனாலும் இந்த லண்டன் தமிழ் வானொலி மட்டும்தான் இந்த ஆன்மீக பாலம் ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்போ 580 வாரத்தை முட்டி கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் விடாது இந்த தொகுப்பை எடுத்து முதலாவிலிருந்து இன்னைய வரைக்கும் உள்ள தொகுப்புகளை எடுத்து இது நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த இளைய தலைமுறைக்காக அப்படின்னு நேர்ந்து எடுத்து சொன்னவர். அப்ப அதை நான் வரவேற்றுக் கொண்டேன். தானும் நடாமோனும் பேசி இது என்ன செய்ய வேணும் என்று கேட்டால், இந்த வாணியுடைய சிறப்பான இந்த நிகழ்ச்சி ஒரு மோதிரத்திலே மாணிக்கங்கள் வச்ச மாதிரி இருக்கு இந்த நிகழ்ச்சி. நம்முடைய இந்த ஆன்மீக பாலம் இந்த லண்டன் தமிழ் வானொலியிலே திங்கட்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறது. அதுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய கருத்தையை ஏற்றுக்கொண்டு நடாமோனுக்கும் இந்த விஷயங்கள் போய் தெரியப்படுத்த வேண்டும். ஆழ பொக்கிஷமாக இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ஆகவே நாம் இதை தொடர்ந்து செய்வோம். எங்கே இருந்தாலும் இந்த ஆன்மீக பாலம் தடையில்லாமல் நடைபெற்று கொண்டிருப்பதை ஏற்று எல்லா மதத்தினருக்கும் இதில் ஒரு செய்தியாக இருக்கிறது. நாம் இந்த ஆன்மீக பாலம், ஆன்மீகம் என்பது எல்லா மதத்துக்கும் சேர்ந்தது. இதில் இந்த ஆன்மீக பாலம் ஒரு சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே இன்னும் மேலும் மேலும்
திறமாக நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்து மக்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துவோம் என்று சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். வேறு யாரும் வராங்களான்னு பார்ப்போம். தொடர்ந்து நாம் பேசுவோம். இனியது கேட்கின் வடியது வேலோ இனிது இனிது. ஔவையார் முருகப்பெருமான் கேட்கிறார், இனியது கேட்கின். இனியதுனாக உலகத்திலே சிறந்ததெல்லாம் என்னென்ன உள்ளதோ அவ்வளதையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே தந்து கொண்டிருக்கிறோம். இனிது இனிது ஏகாந்தம். அப்போ அவரை நிறைய விஷயங்களை ஔவையார்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றார், கொடுமை கொடுமை, இனிமை இனிமை. அதுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிறார். அப்படி சொல்லும் போது முருகப்பெருமானுக்கு ஒரு ஆசை, நாவப்பழம் சாப்பிட வேணும். அப்போ ஔவையார் சொல்றார், எனக்கு ஒரு நாவப்பழம் சாப்பிட வேண்டியிருக்கு, ஒரு பழத்தை போடுன்னு. அப்போ ஔவையார் கேட்கிறார், முருகன் கேட்கிறார், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. மரத்தை ஒதுக்கிறார், பழம் கீழே விழுந்த பழக்கிளிலே மணல் ஒட்டி விட்டது, ஊதிக்கிறார், ஊதுறார். ஊதுற உடனே இந்த மணல் எல்லாம் பறந்து அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிறார். அப்போ அவர் சொன்னார், ஔவையார், கோடாளி கரிங்காலிக்கு வளையாத கோடாளி வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே. பாருங்க, அதில் நிறைய கருத்துக்கள் இருப்பதை நான் சிந்திப்போம். அதே போல இன்றைய நாள் நிகழ்ச்சியிலையும் நாம் நிறைய விஷயங்களை சிந்தித்து எங்களுடைய மாயை என்று தலைக்குள்ள இருக்கிறது ஒரு மாயை. அந்த மாயா உலகத்தை விட்டு இந்த ஆன்மீக பாலத்துக்குள்ள நல்ல செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருக்கின்ற இந்த ஆன்மீக பாலம் சிறப்பான செய்திகளை எல்லாருக்கும் தர வேண்டும். நல்ல கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம். தொடர்ந்து பேசுவோம். வாங்கோ, பேசுங்கம்மா, யாரா பேசுதோ பேசுகிறேன். வணக்கம். இப்போ நீங்க சொன்னீங்க சுட்ட வளம் வேணுமா சுடாத வளம் வேணுமான்னு சொல்லி, அந்த மணல்ல விழுந்ததை ஊதி சாப்பிடுறது எங்களுக்கு தெரியும். அதுக்கு முதல்ல பழமொழி, அதுக்கு முதல்ல ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? என்ன கோடாரி வெட்டுறதுன்னு சொன்னீங்கய்யா? கருங்காலி மரம் இருக்குதானே? கருங்காலி மரம். ஓ ஆமா. அந்த கருங்காலி மரத்துக்கு கோடாலை வெட்டும் போது அந்த கோடாலி மழுங்கி விட்டது. அவ்வளவு வைரம். வாழை மரத்தண்டுக்கு மழுங்கி விட்டதா? அப்போ கோடாலிக்கு கருங்காலிக்கும் சம்பந்தம் இருக்கு, ரெண்டும் பலம் உள்ளது. ஆனால் பலமில்லாத வாழைத்தண்டுக்கு கோடாலி மழுங்கி விட்டது. ஔவையார் அவ்வளவு அருமையான எல்லா துறைகளிலும் திறமை வாய்ந்தவர். இந்த ஒரே ஒரு பழத்துக்கு தன்னுடைய அறிவை மங்கி விட்டதாக சொல்கிறார். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அவர் மரத்தை உருக்கி விடுறார், பழம் கீழே விழுது, ஊதுகிறார். அப்ப ஊதும் போது சுடுகிறதா என்று கேட்கிறார். அந்த கதை அறிஞ்சிருக்கோம். அந்த கோடாரி கதை தான். கோடாரி கதை பாருங்க, இவ்வளவுதான் இருந்தாலும் கற்றது கையளவு, அல்லாதது உலகம். ஔவையார் எல்லா விஷயங்களையும் ஔவையாருடையதான் தமிழ் என்று சொல்லக்கூடியதுன்னா, ஔவையார் பாருங்க எவ்வளவு இதுகளை செய்திருக்கிறார்கள். அறிவு, தெய்வத்திறன், பிள்ளையாருடைய அருள் பெற்றவர்தான். ஆத்தி சூடி, கொன்றை இப்படி நிறைய புத்தகங்கள் நாங்க சின்ன வயசுல படிச்சிருக்கோம். அதைத்தான் சின்ன வயசுல படிச்சிருக்கிறோம் நாங்க. அன்னம் ஒன்னொரு தெய்வம், 60 சினம், அன்னம் இட்டு உன், சாப்பிடுவதை அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு நீ சாப்பிடு. ஏற்பது இகழ்ச்சியை சொல்றாரு. கையேந்திரது இகழ்ச்சி. ஆமா,
ஆயிரம்தான் நாங்கள் சம்பாதிச்சாலும் அன்னதானம் வாங்குவதற்கு ஆள் இல்லாட்டா யாருக்கு அன்னதானம் வழங்க போகிறோம்? அப்ப அப்படி அந்த அன்னதானத்தை நாங்க கையேந்தி வாங்கும்போது அது இகழ்ச்சியா ஐயா? இல்லதானே? இல்லை. ஆமா, அதுதான் ஏற்பது இகழ்ச்சியா நாங்க அன்னதானத்தை இல்லை, ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்னவர் உடனே மாற்றி சொல்கிறார், அன்னம் இட்டு. அன்னமிட்டும். ஓ ஆமா, சரி. அதாவது அன்னம் இருப்பதை இட்டு இருப்பதை இந்த காக்கா காக்கா பாசி, இந்த காக்கா கூட்டம் வந்து தனியா காக்கா வந்து சாப்பிடாது. காது கூப்பிட்டு எல்லா பறவைகளுக்கும் சாப்பாடு கொடுத்துதான் சாப்பிடும். கூட்டமா கொடுத்துத்தான் சாப்பிடும். கூட்டமாதான் காகம். நான் காகத்தை கூடாதுன்னு சொல்றோம். நீங்க நிகழ்ச்சியில காலையில அந்த சகோதரி வந்து சொன்னால், ஒன்றுபட்டு வாழ்ந்தால் உண்டு வாழ்வு. ஆனா ஒன்று படவனவே இல்ல, அதுதான் உள்ளூருக்குள்ள இருந்தவர்களை வர இல்லையா ஐயா? வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தார்கள் பலர். இல்ல, ஒன்றுபட்டால் சரி, அதோடு நிப்பாட்டிட்டு ஒன்றுபடக்கூடிய சுபாவங்களோடு நாம் இருக்கிறோமா? ஒன்றுபட வேணும். அதுதான் இந்த பாருங்க, எல்லா இனங்களும் ஒன்றுபடுது. நம்ம மனிதனிடம் ஒன்றுபட மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? நான் என்னும் கௌரவம் இல்ல ஆணவம். அதுல இருந்து ஆணவம் வருதுமா. நான் என்ற ஆணவம் ஐயா. அதுல இருந்து ஆணவம் வருது. தன்னை மிஞ்சி இந்த உலகத்துல யாரும் இல்லை. தான் இன்னி நடக்கிற உலகத்துல நடக்கிற காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். தன்னை மிஞ்சி யாரும் இல்லை. எனக்கு அவ சொன்னால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நடக்கிற பிரச்சனைகள் தீரணும்னா ஒன்றுபட வேணும். நன்றி. ரொம்ப செய்திகளுக்கு காலையில் நிறைய சிந்தித்தோம். யாரும் வராங்களான்னு பாப்போம். தொடர்ந்து நாம் பேசுவோம். வணக்கம். நீங்க சுகமா இருக்கிறீங்களா? ஓ வணக்கம் வணக்கம். மிக உற்சாகம், சுகம், உற்சாகம் உற்சாகம், சிறப்பு. கலகலப்பில்லாத மாதிரி இருக்குது, சோர்ந்து போன மாதிரி இருக்குது. இல்ல இல்ல, வெயிலுக்கு நல்லா வாடி வதங்கி போனோம். வெயில் கூட அன்றைக்கும் ஃபுல்லா பாக்கல. நல்லா எல்லாம் கருத்து போயாச்சு. கருத்து போன மாதிரி இருக்கிறீங்க. நல்ல வெயில் சுட்டு போட்டு. உங்களுடைய 2 படத்திலேயும் கிரீன் சலால் வருது. நல்ல பச்சையா இருக்கு. இங்க மல்லிகைப்பூ தோட்டத்தை காட்டுறாங்க. அப்புள் பழமும் மரமும் நல்லா இருக்கு. குளிர்ச்சி பச்சை. அதான் இந்த பச்சை மாமலை போல் மேனி, பச்சை மாலை. இந்த எல்லா நவரத்தினங்களிலுமே இந்த பச்சை தான் ரொம்ப விசேஷம். அதை சுத்தி வைரக்கல் வைக்கும். பச்சை இலைக்கு சுத்தி மல்லிகைப்பூ இருக்கும்போது பாருங்க, அது ஒரு நல்ல ஒரு செட்டிங்கா இருக்கும். இந்த பார்டர் பிடிக்கிறது, சாரியில பார்டர், சட்டையில பார்டர், அதுகளெல்லாம் போடும்போது பாருங்க, அந்த மாதிரி அமைக்க வேணும். அந்த படங்களும் நல்லபடியா அமைய வேணும், தேர்ந்தெடுக்க வேணும். இங்க வர்ற நேரத்துல கல்லெல்லாம் மாணிக்கு கல்லாகாது. ஆனாலும் அமைக்கிற முறையில அந்த மோதிரம் ரொம்ப ஷைனிங் பண்ணும். நன்றி. யாரும் வராங்கன்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். கண்ணை துவிந்தோமே காலத்தை போக்காது. சரி, ஒழிச்சு கொண்டிருக்காம உறவுகள் வரலாம். நிறைவு நேரம் வரைக்கும் காத்திருக்காமல் 585வது வாரத்தோட நடந்திருக்கின்றோம் ஐயா. ஓம் அம்மா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நேற்று அவர் தயானந்தா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். தான் இலங்கையில் இருந்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. மகளுக்கு குழந்தை வந்து அந்த பிரசவத்துக்கு குழந்தைய பார்க்கறதுக்கு வந்திருந்தார். அப்ப புண்ணியாத்துக்கு நான் தான் போயிருந்தேன். அவர் சொன்னார், இலங்கையிலையும் குருவானியில நீங்க நிகழ்ச்சி செய்தீர்கள், இங்கேயும் வந்து செய்து கொண்டிருக்கீர்கள். இப்ப நானும் தொடர்ந்து விடாமல் உங்களுடைய ஃபேஸ்புக்ல சென்று நீங்க போடுறதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கேன். இதை வந்து இந்த ஆன்மீக பாலம் வந்து ஒரு பொக்கிஷமாக நடாமோகன் எடுத்து அவ்வளவு தொடர்ச்சியையும் பாதுகாக்கப்பட வேணும். இது இளைய தலைமுறைக்கு உதவும் சொல்லி அவர் சொல்றாங்க.
எத்தனை பேர் கேட்கிறாங்க கேட்பாங்க. நான் நேர வந்து போய் சொல்லுவதற்கு இப்படியான ஒரு தருணம், அரிய தருணம். இது ஒரு தருணம். இது இந்த ஒரு நல்ல சிந்தனைகளை கேட்கறதுக்கு, நல்ல சிந்தனை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தா இருக்கிறது நாங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்களும் நினைக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இது ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக திங்கட்கிழமை ஆன்மீக பால். அதான் முதல் இந்த நிகழ்ச்சி நடத்தி ஆரம்பிக்கிற நேரம் நான் நடாமோகன் பாணியவங்கள் முதல் நாங்கள் சொல்லுவோம், இந்த குழந்தைகள் வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி செய்திகளை சைவ சமயம் எல்லா சமயத்தை பற்றி தான் இங்க நிகழ்ச்சியில பேசப்படுகிறது. இதெல்லாம் பின்னுக்கு அந்த குழந்தைகளை நல்வளமாக்கக்கூடியதாகவும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப எங்க சமயத்திலேயுமோ இந்த இந்து மதத்திலேயுமோ தெரியல சொல்றேன், 2 பேருக்கு பொதுவாகவே நான் சொல்லுவாரேன். வருங்காலத்துல எங்களுடைய இளைஞர்களுடைய ஆன்மீகம் தொடர்ந்து இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆமா, ஆன்மீகம் இருக்கத்தான் செய்து, தொடர்ந்து இருக்கத்தான் செய்து. இளைஞர்கள் ஆனால் ஒரு கேள்வியை போடுறேன் பாருங்க, மாயாரூபமாகிய இந்த உலகத்திலே அதுகளாலே மறைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சில பள்ளிக்கு போகாதவங்க இல்ல போறாங்க, ஆனால் கூடவும் வரவேற்றுக் கொள்கிறோம். யாரோ வந்திருக்காங்க, வரவேற்றுக் கொள்வோம். இனிய வணக்கம் ஐயா. வணக்கம் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். வணக்கம். உங்களுடைய தேர் திருவிழாவெல்லாம் பார்த்தேன், நீங்க செய்த பணிகள் எல்லாம் பார்த்தேன். தொண்டுக்கு, சிவ தொண்டுக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றியா. அது சிறப்பாக நடைபெற்றது நேற்று. ஆனால் நிறைய வெயில் ஐயா, சரியான வெயில். எல்லாருக்கும் கண் இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளவுக்கு நிறைய 36 கிராட் நேற்று. அந்த வெயிலும் நேற்று சடைக்காமல் தேர் இழுத்தது அதிசயம்தான். ஐயா, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. என்னுடைய வேலை நேரத்தால் உங்களோட இது பங்கு பெற்ற முடியவில்லை, அதனால தான் வருவது குறைவு. என்னென்ன ஐயா, இந்த கோயில் திருவிழா காலங்களில் நிறைய கேள்விகள் நிறைய இருந்தது. என்னென்றால் அறிய முடியாது, எங்களுக்கு மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த அம்பாளோட வருகையில் 2 பேர் பக்கத்தில் வருவினோம். அவர்கள் யார் ஐயா? அது அம்மாவை கொண்டு வரைக்க வெளியால் இப்போ திருவிழா காலங்களில் கொண்டு போய்க்க 2 பொம்பளைகள் இருப்பினோம். இப்போ நான் முருகன் என்றால் வள்ளி தெய்வானை என்று எடுப்பேன். ஆனால் அம்மாளுக்கு 2 பேர் என்றால் அது யார் 2 கோணம் வந்து இருந்தேன். நான் போல லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு வரி வருகிறது, லக்ன சாமரஹஸ்த சாரதா பரிபீதிதா. இவள் நீங்கள் சொல்ற அம்பாள் காமாட்சி. காமாட்சி பக்கத்துல 2 பேர் சாமரம் போடுவோம், உபச்சாரம் செய்வதால் யாரு? லக்ஷ்மி. லக்ஷ்மியும் சரஸ்வதியுமாக அங்க ரூபமாக இருக்கிறார்கள். லக்ன சாமர ஹஸ்த, அந்த தாமரை பூ போட்டு அவங்க சாமர வீசிக்கிறார்னு சொல்லப்படுகிறது அந்த இடத்துல. அவ்வளவுக்கு காமாட்சி அம்மன் கையிலே கரும்பு, பாசம், அங்குஷம், என்னெல்லாம் அந்த நமக்கு தேவையானது என்னது? பாசம் வேணும், நல்ல அறிவை கொடுக்க வேணும். அப்ப எல்லாம் அந்த காமாட்சி 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 காமேஸ்வர அந்த திருசதியில சொல்லுது, காமேஸ்வர பிராணநாடி, காமேஸ்வர வாசினி, காமேஸ்வர வித்யாங்கி, காமேஸ்வர மனப்புடைய. சிவனுடைய மனத்திலே இருந்து அம்பாள் சிவனையே ஆட்டி வைக்கிறதாக சொல்லப்படுது. மற்றது அவாக்கு ஒரு உதவியான தோழிமார் 2 எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஐயா? உதவி சொல்ல முடியாது, உதவி என்பது வேற, உதவி வேறையா, உபச்சாரம் என்பது வேற. அப்ப காவல். இப்ப ராஜா வரும்போது சாமரம் வீசுறாங்க தானே? ஆமா. அது போல அந்த அம்பாளுடைய மகா சக்தியாகிய அந்த காமாட்சிக்கு லக்ன தாமரஹஸ்த சாரதா, சாரதான சரஸ்வதி லக்ஷ்மி பக்கத்துல இருந்து அவங்க அம்பாளுக்கு
அனுசரணையாக இருக்கிறார்கள் என்பதுதான் வாஸ்தவம். ஒரு கேள்வி ஐயா, இன்னொரு கேள்வி, ஒரு நேற்ற கேள்வி. எங்களுக்கும் அப்படி இருந்தது, ஆனால் கேட்க எங்களுக்கு கொஞ்சம் அதுக்கான விளக்கமும் தெரிஞ்சது. இப்போ தேரில் சுவாமி வந்து கொண்டு இருக்க ஏன் ஐயர் தேரோட பக்கத்தில் இருக்க வேணும்? கீழே நடந்து இப்போ எங்களோட காமாட்சி குருக்கள் வந்து கடந்த வருடம் கீழே நடந்தான் போனவர், ஆனால் இந்த வருடம் அவர் மேலே தான் நின்றவர். நான் கேட்குறேன், அது ஏன் ஐயா அது பக்கத்தில் இருக்க வேணுமா அல்லது கீழே போகலாமா? அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. இல்லையம்மா, நடந்து வாரது என்பது அது வேற விதி. தேரிலே சுவாமி ஏற்றினால் சுவாமிக்கு பக்கத்துல அடியாளர் கொடுக்கும் பூச தட்டுக்களை சமர்ப்பித்து பட்டு சாத்தி கற்பூர ஆராய்ச்சி எடுத்து அந்த தட்டத்திலே விபூதி சந்தனம் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் வழங்குவதற்காகத்தான் அந்த சிவாச்சாரியார் தேரிலே ஏறி உட்காருவது. ஆமா, சிலர் வந்து அந்த சமனாக சுவாமிக்கு சமனாக இருக்கக்கூடாது. ஆனா குருக்களை நாங்கள் அப்படி சொல்லவும் முடியாதுதான, காரணம் அவர் தான் பூஜை செய்யறது. தேரிலே வரும்போது இப்ப பாருங்க, தேரிலே வரும்போது 3 பேருக்கு முக்கியமான இடம் கொடுக்க வேணும். ஒன்று தேருக்கு முந்தி ஒரு 3 தலையோட ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பார், 2 காலும் இருக்காது. அவர் பேர் காக்குஸ்தர், தேர் ஓட்டி. எங்க உட்கார்ந்து இருப்பார்? அந்த முன்னுக்கோ குதிரை எல்லாம் இருக்குதானே? குதிரையிலயோ. அந்த குதிரையை ஓட்டக்கூடியவர் காக்குஸ்தன் சொல்லக்கூடிய கருடனுடைய சகோதரர். காக்குத்தன். ஓகேயா. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்கிறது 2 யாழி. ஆமா. அதுக்கு நடுவுல குருக்களையா உட்கார்ந்து இருப்பார். நடுவுக்கு மேல பீடத்தில ஊஞ்சல் வச்சிருப்பாங்க. அதுல அப்பால் ஆடி வருவார். எங்கட அம்பாள் ஆடி வரையில அப்படியே ஃபிட்டா இருக்கிற மாதிரி தான் ஊஞ்சல். அதாவது சில கோவில்ல ஊஞ்சல் பூட்டி. ஆமா, நான் கண்டேன். நான் இங்க ஒரு கோவில்ல இலங்கையிலன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க சொன்னதா சிற்பாசாரியாருடைய திருநாளே அந்த தேரை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ செய்வார்கள். அதிலே வைப்பார்கள். 2வது வந்து ஊஞ்சலாண்ட சுவாமி இப்படி அம்பாள் ஆடி வருவார். ஆமா, அதான் நல்ல ஒரு தேர் திருவிழா ஐயா. நான் நேற்று போட்டிருந்தார்கள் 5000 பேர் வந்தாண்டு. வளமையா 10,000 மணியாரம் வர. நேற்று அந்த வெயிலுக்கு தெரியல, ஆனாலும் நிறைய நேற்று எல்லா இடத்திலேயும் எல்லா நிகழ்ச்சியும் நிறைய நடந்தது. ஆமா, வேற இடத்திலும் நடந்தது தேர் நேற்று ஏமனியில வேற கோயில்ல. அதனால 4 பக்கம் சனங்கள் சிதறி போய்விட்டார். ஆமா, என்றாலும் நிறைய சனம் ஐயா, க்ரௌடாக தான் இருந்தது. அடுத்தது 35 பேர் மயங்கி விழுந்திருக்கிறோம். 3 பேர் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிருக்கிறோம். இன்றைய பத்திரிகை நியூஸ்கள், ஜெர்மன் பத்திரிகை நியூஸ்கள். அது அவ்வளவுக்கு வெயில் நேற்று. அதனால அவ்வளவு தேர் திருவிழாவும் ஆரம்பத்திலிருந்து சுவாமி இறக்கி தீர்த்தம் கொடுக்குற வரைக்கும் பார்த்தேன். எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்க முன்னுங்க நிக்கிறீங்க. அப்படி நேற்று ஐயா எனக்கு தொண்டு பணி கொஞ்சம். ஆமா, அதனால அதுக்குரிய நாள்ல போட்ட பணிகளை நாங்கள் செய்ய வேணும். உங்களோட பணிக்கு நன்றி அம்மா. நன்றி ஐயா. உங்களோட நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள், வாணிக்கும் வாழ்த்துக்கள். பொன்மாறப்படுதெல்லாம் அழகாக பார்த்தோம். இதுல சிறப்பா இருந்தது. வாணி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. வாங்க என்று எல்லாரையும் வரவேற்றுக் கொண்டு நாம் வேண்டிய சிறப்பாக செய்வோம். வாங்கோ. வாங்கோ. கண்ணை துவிந்தவமே காலத்தை போக்காது. யாரோ ஒரு ஆள் நிக்கிறாங்க, ஆனா வரமாட்டாங்க, வருவாங்க. 500வது நாள் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. என்னம்மா 500வது பொன்மாலைப்படுது ஐயா. சிறப்பா முடிஞ்சது. மிக சிறப்பு, மிக சந்தோஷம். எந்த இடத்துலம்மா? இங்க லவுட்டன்ல ஐயா. லவுட்டன் வேற, லவுட்டன் வேற. ஈஸ்டாமில் இருந்த ஒரு 20 நிமிஷம். அங்கால உங்களோட பக்கமெல்லாம் ஒரு 1 மணி நேரம் தூரத்துல இருந்தது. முந்தி ஒரு நிகழ்ச்சிக்கு நகுலா வச்சு என்ன கூட்டி கொண்டு போனாங்க. ஐயாவும் அவளும் தான் கூட்டிட்டு வந்தாங்க நிகழ்ச்சிக்கு. என்கிட்ட எனக்கு இந்த வாகனம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. நல்லா போச்சு. ஒரு 10-15 உறவுகள் யூரோப்பில், சுவிஸ்ல இருந்து, ஹொலாண்டில் இருந்து, ஜெர்மன்ல இருந்து வந்திருந்தார்கள். அடுத்த முறையாக பாபம் கலந்து கொள்றதுக்குள்ள ஆசையா இருக்கு.
பார்த்த சாரதி சொல்றது இந்த கார் ஓட்டுறவங்க. அப்ப போன தடவை என்ன கூட்டி கொண்டு போனது நகலாவதி. இந்த தடவை யாராவது அரேஞ்ச் பண்ணுவோம், பார்ப்போம். நடப்பது நல்லவையா நடக்கட்டும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாங்கள் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். வெயிலும் பயங்கரமா இருக்கு. இன்றைக்கு நன்றாக இருக்கின்றது ஐயா. நல்ல காற்று அடிக்க, வாழை மரங்களும் அசைய அழகாக இருக்கு. ஊரில் இருக்கிறது போல ஒரு உணர்வு. இனி ரோசா பூக்கள் எல்லாம் நல்லா பூத்து பூத்து சுவர்த்தி எல்லாம் பூத்துருக்கு. எல்லாம் பூத்து குழங்குது. வெயிலும் நல்லா இருக்கு. இது எல்லா கோயிலையும் இன்னொரு 3 மாசம் வைகாசி முடிஞ்சு ஆனி ஆடி ஆவணி 4 மாசமும் திருவிழாக்கள், எல்லா கோயிலும் உற்சவங்கள், நிறைய சுபகாரியங்கள், கல்யாண வீடு, இப்படியாக இந்த காலம் சிறப்பாக அமையக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. பாப்போம் யாரும் வராங்களா பாப்போம். தொடர்ந்து நாம் பேசுவோம். சர்மாவை காணவில்லை. இல்லை, இன்று வரமாட்டேன்னு சொல்லியிருந்தார். ஹொலடே போகின்றார்களாம் என்று. ஆகவே இன்று வரமாட்டார். அடுத்த கிழமை வந்து கொள்வார். சரி, வர்றவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கொண்டு பதில்களை சொல்லுவோம். வாங்க. வணக்கம். வணக்கம் வாணி. வாங்கோ. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. 500வது பொன்மாலை பழக்கு சிறப்பான வார்த்தைகள். நானும் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தேன் வாணி. நீங்களே இதில் போட்டிருக்கிற படம் ரோசா பூவா ஆயுத பூவா? ரோசா பூ. சரிம்மா, நன்றிம்மா, நன்றி. எங்கள் பக்கத்தில் இருப்பதால் போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டான இல்லை, வேற வீட்டான். நல்லா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, சிறப்பு. நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. வாங்க வாங்க பேசுவோம். நான் தொடர்ந்து பேசுவோம். வாங்க. ஈஸ்வரன் ஐயா நிக்கிற, அவரையும் வரவேற்றுக் கொள்வோம்மா. வருக வருக. வணக்கம் 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 வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் குருக்கள். வணக்கம் எமது இனிய உறவுகள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கூறுகிறீர்கள், கூற வேண்டியவர்கள் கூறுகிறீர்கள். சரி, 500வது பொன்மாலை பொழுது நடைபெற்றது. இனிதே நடைபெற்றது. எங்கள் உறவுகள், பெரும்பாலான உறவுகள் ஐரோப்பிய நாட்டிலிருந்தும் இந்த நாட்டிலிருந்தும் பலர் ஒன்று கூடினார்கள். குருக்கள் ஐயா கூறியது போல, ஒற்றுமை என்பதை கூறியது போல, வேற்றுமையில் தான் நாங்கள் ஒற்றுமை காண்பது. வந்து ஒற்றுமை காட்டுவதை விட வராமல் இருப்பதில் ஒற்றுமை தான் எங்களிடம் அதிகம். அது அப்படி இருக்கட்டுக்கும். அவரவரின் வசதிக்கேற்ப நடந்து கொள்வது தானே இந்த நாட்டின் வளமை. இதில் இன்னும் விசேஷம் என்னவென்றால், எங்கள் அன்பு உறவு ஒன்று குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். பார்வையே இல்லாத ஒரு உறவு. பெரும்பாலும் எல்லா நிகழ்வுகளிலும், இந்த பாமுகத்தின் எல்லா நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொள்வது மிக மிக சிறப்பு. பெம்பிளியிலிருந்து தான் அவரும் வருவார். கண் இருந்தும் பார்வை இருந்தும் கலந்து கொள்ளாதவர்கள் பலர். இந்த நண்பர் பாமுகத்தை நேசிக்கும் ஒரு அன்பர். அவர் வந்து தொடக்கத்திலிருந்து இறுதி மட்டும் அதிபர் அவர்கள், அதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கார்ல இறங்கி போனதல்ல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அதிபர் அவர்கள் எல்லாம் முடிந்து எல்லோரும் போற கட்டத்தில், எல்லோரும் பயணமாகும் கட்டத்தில் அவரை கொண்டு புகையிரத நிலைய அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்தவர். ஏதோ நான் எனது சொந்த வாகனத்தில் நானாக எடுத்து போகாததை அந்த கணம்தான் நான் யோசித்தேன். எத்தனையோ பேரை நான் பயணங்களை முடித்து வைத்தவன். நானும் இந்த பயணத்தை ஒருவரில் தங்கித்தான் இருக்க வேண்டியிருந்தது.
நான் வாகனத்தில் வந்திருந்தால் அந்த உறவை நான் கொண்டு வெம்பிளி என்ன அதற்கு அங்காலையும் நான் கொண்டு விட்டுட்டு வர மனம் இருந்தது. என்ன செய்வது, மன கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தது. எங்கள் உறவுகள் அழகாக மிகவும் கண்ணுக்கு நல்ல நல்ல காட்சிகளாக அனைவரும் பெரும்பான்மையாக வந்திருந்தார்கள். ஐரோப்பாவிலிருந்து எமது உறவுகள் வந்திருந்தார்கள். சதித்தோ பேசினோ மிக மிக ஆனந்த் என்று ரஜினி அவர்களும் இன்றுதான் செல்கிறார். நேற்று ஒரு சிலர் சென்றார்கள். இந்த பாமுகத்துக்கு ஒரு முதுகெலும்பாக பின்னால் நின்று நடத்தும் ஒரு எந்த காலமும் கோடை மாறி என்றல்ல, எந்த காலமும் வசந்தமாகவே ஆக்கி கொண்டிருக்கும் ஒரு குடும்பமாக நின்று நடத்தும் இந்த பாமுகத்தின் நிகழ்வு ஜெயதிசன் கவிக்குவண்ணா ஃபேமிலி அதிபராக வசந்தா அவர்கள் வந்திருந்தது இன்னும் போற்றக்கூடியதும் வாழ்த்தக்கூடியதும். வசந்தா அம்மா இன்னும் நெதர்லாந்திலிருந்து சொந்த பந்தங்கள் அதிகமானவர்கள் வந்திருந்தார்கள். நேரமே மிகவும் மட்டுமட்டா இருந்தது. அந்த அளவுக்கு நிகழ்வுகள், அழகான சோதனை செய்த அழகான நடன நிகழ்வுகள். ஒரு முறை நாங்க நான்கு பல முடிய பொன்மாலை பொழுது பற்றி பேசுவோம் அண்ணா. அதுல பேசுவோமே. நன்றி. பேசுவோம். ஓம் இந்த மெய் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு கொள்ளும் நடாத்தும் தொகுப்பாளர்கள் நேயர்கள் வந்திருந்தார்கள். ஒரே ஒரு நிகழ்வு இந்த மெய்யியல். இந்த மெய்யியல் எனப்படும் இந்த ஆன்மீக நடாத்தும் ஐயா அவர்களை நான் எந்த நிகழ்விலும் நான் சென்றதில் வந்தாரோ தெரியல, நான் காணவில்லை. அப்படி வந்து அதை ஆசீர்வதித்தால் ஒரு குருவானவர் ஆசீர்வதித்தால் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டாலே அந்த நிகழ்வுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் என்பது எனது ஒரு அன்பான ஒரு ஆசை. நடக்காட்டியும் பராட்டியும் நடந்துதான் ஆகும், இனிதாகவே நடக்கும். வெட்டிச்சுலக்காய் கறிக்குதவாது. எனவே வாசகங்கள் செல்வதிலோ வாழ்த்துக்களை அனுப்புவது, வாழ்த்துக்கள் மட்டும் வாழவையாது. இதை நான் சொல்லலாம். ஔவையார் பற்றி கூறினீர்கள் ஐயா. இந்த ஔவையார் பல சமய பெரியார்கள் கூறியிருக்கிறார்கள். 3 6 ஔவையார். நாங்கள் ஆத்திசூடியிலிருந்து இந்த நீதி நூல்கள்ல இருந்து எல்லாம் வேற வேற ஔவையார், வேற வேற காலத்து ஔவையார். அதை பற்றி அடுத்த நிகழ்வில் ஔவையாரை பற்றி எந்தெந்த காலத்து ஔவையார் என்னென்ன நூல்கள் தந்ததன் என்பதை கொஞ்சம் விவரமாக இந்த மெய்யியல்ல நிகழ்வில் அதோடு தரம் அடுத்த முறை கொஞ்சம் கூறுங்கள். எனவே நீங்கள் அது உங்கள் விருப்பப்படி உங்கள் நிகழ்வுகள் கலந்து கொள்வதோ இல்லை உங்கள் நிகழ்வுகளை நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதோ அது உங்களை பொறுத்தது. இதெல்லாம் சட்டப்படி ஒரு கோர்ட்டோடர் அல்ல வர வேண்டும் என்று மனதில் நிகழ்ச்சியில வந்திருக்கிறேன் ஐயா. அம்மா அவங்க வசதிகள் இல்லை. அதாவது இந்த ஊடகம் வந்து பலருக்கு ஒரு விளம்பர ஊடகமாக இருக்குதோ என்ற ஒரு எண்ணமும் எனக்கு இடையிடையே தோன்றுகிறது. இந்த நிகழ்வு இந்த பாமுகத்தின் மூலமாகத்தான் உங்களை நான் அறிந்ததும் உங்களதை கேட்பதும் என்பதையே நான் கூறிக்கொண்டு இப்படி பலருக்கு அது ஒரு அறிமுகமாக படுத்திய இந்த பாமுகத்துக்கு பலரை அறிமுகப்படுத்தியது. பலர் வருவார்கள், போவார்கள், போனவர்கள் இருக்கிறார்கள், ஆதியிலிருந்து இருப்பவர்களும் இருக்கிறார்கள். வரவில்லை என்ற குறை அல்ல, வந்தால் பெரிது, வராவிட்டால். எனவே
அது இது அடித்து பாட்டு படிக்க ஒரு தடவை சொல்ல முடியாது. அப்படி அடித்து பாட்டு படிடான்னு சொல்லி அவர் பாட்டு சரியாக படிக்கவும் இயலாது, அடித்து பாட்டு படிக்க முடியாது. எனவே இது தானாகவே உணர்ந்து நடக்கக்கூடிய பாடக்கூடியவர்கள் அவர்களாக உணர்ந்து பாடுவதை தவிர அடித்து பாட்டு படிக்க கூற முடியாது, படிக்க முடியாது, பாட முடியாது. இதுதான் அடிப்படை உண்மை. எனவே வந்தவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சந்தோஷங்களையும் தெரிவிப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நடக்குங்கள் ஐயா, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி அண்ணா. வணக்கம் வணக்கம். முந்தி நகுலாவதி நம்மளை குட்டி கொண்டு போவா தெரியும் தானே வாணியம்மா? தெரியும், ஒரு தரம் வந்தீங்களோ தெரியல ஐயா. 2 தரம் வரதில்லை. 2 தரம் வந்தேன். நகுலாவதியும் அவர் புருஷனும் என்னை கூட்டி கொண்டு வந்தவங்க. நேரம் 8:40 இணைந்திருப்பது ஆன்மீக பாலத்தோடு உறவுகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். அதனை தொடர்ந்து வருகின்றது சிந்தனை நேரம். வணக்கம் மணி. வணக்கம் ஐயா. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னிடம் கேள்விகள் இல்லையா? நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் அம்மா. நன்றி. வணக்கம். வணக்கம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். ஏதோ சிவராத்திரி என்று சொன்னீங்க. என்ன சிவராத்திரி ஐயா? போயிட்டு சிவராத்திரி மாதம் வருந்தானே, அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி திதி. மாச சிவராத்திரி தான். மாசி மாசத்துல வந்தோம்னா மகா சிவராத்திரியா மாறி. ஓகேயா. கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழோட ஆன்மீக பாலம். நேரம் 8:50 ஆகுது. வாங்க தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். வாங்க ஐயா. அந்த விபூதி சாத்துவதோ நினைக்கிறேன். விபூதி சாத்துவதோ என்ன அது ஐயா இப்போ 3 விரலால் இப்படி போடுறது ஒரு முறை சொல்லியிருந்தீர்கள், தீட்சை பெற்றவர்கள் அப்படி என்று தானே. ஆனால் இப்பொழுது என்ற ஒரு வழியவர் இன்னொரு சொல்லப்படுகிறது, எப்பொழுதும் நீங்கள் 3 விரலால் இப்படி திருநீறு சாத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி. உண்மையா அப்படியே நாங்கள் திருநீறு வைக்க வேண்டும்? அப்படி விபூதி எடுத்து பூசிக்கொள்வதுதான் சாதாரணமாக உள்ளவர். தீட்சா நாமம் பெற்றால் அந்த சிவ தீட்சையெல்லாம் கொடுக்குறாங்க தானே. இப்போ ஒரு கோயில நீங்க தீட்சை பெற்றவர்கள் தண்ணி விட்டு குழைச்சி ஈசான புருஷாகோர வாமதேவன் ஜெபிச்சு அது பிறகு திரு புண்டரீகமாக தரிச்சு கொள்ள வரும். அப்ப தண்ணி விடாம வைத்தால் சும்மா அப்படி பூசிக்கொள்றது தானேம்மா. ஓகே. அதாவது அந்த சிவதீட்சை பெற்றவர்களை தான் 16 இடங்களிலே விபூதி பூசிக்கொள்வார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க குருக்கள் முதற்கொண்டு. அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. காரை ஓட்டணும்னா லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த விபூதியை குளிச்சு பூசுவதற்கு கூட தகுதி என்பது பெற வேணும். அது சிவதீட்சைக்குன்னு விதி இருக்கிறது. சும்மா விபூதியை பூசிக்கொள்வதுதான் சொன்னாங்க. திருகுண்டரீகமாக சொல்லப்படல. ஆகவே கோயில கொடுக்கிற விபூதியை இப்படி வாங்கி தொட்டு நெத்தியில பூசிக்கொள்ளலாம். 3வது கண் என்பதை திறந்து அந்த இடத்திலே விபூதியை இட்டதுனாலே மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவதும் நீர். விபூதி பூசுவதற்கு முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் அப்ப சும்மா சாதாரணமானவர்களும் 3 விரலால பூசலாம் பிரச்சனை இல்லை. ஆனாலும் தீட்சை பெற்று பூசுவது இன்னும் சிறப்பு. இந்த நம்முடைய ஈஸ்வரன் ஐயா சொன்னார், இந்த கண்ணில்லாதவர் பத்தி ஒரு ஆளை சொன்னார் தானே, பார்த்திபன் அண்ணா அவர்களா? அவர் நான் பார்த்துருக்கேன் கடைகள்ல
நல்ல உங்களுடைய நடாமவனுடைய செய்தி தொகுப்பாளராக இங்க வந்து நிறைய விஷயங்களை பேசுவார். செய்தி ஆமாம் இருந்தவர். ஆஹ் அவர் நான் எல்லாவற்றுக்கும் வருவார். ஆமாம். நல்ல மனுஷன் நான் பார்த்திருக்கேன். அப்படியே நின்றபடியே நடந்து நடந்து அவ்வளவு சாமான்களையும் பெற்றுக்கொண்டு கடையில பார்த்திருக்கிறேன். ம் ம் நல்ல அறிவாளி, செய்தி தொகுப்பாளருக்குள்ள நல்ல தகுதியும் இருக்கவர். ஆம். கேள்வி ஞானத்தில் எல்லாம் சொல்லிக் கொள்வார். என்னோட குரலை கண்டோன்னா ஐயா போக்கு ம் ம் பார்ப்போம். யாரும் வராங்க நான் பார்ப்போம். 53 நிமிஷம் ஆகிவிட்டது. தொடர்ந்து பேசுவோம். இப்ப நீங்க எங்கேயும் போகல, லட்சுமி கோயில் தேர் அங்க ஒன்றும் போகல. இப்பொழுது இல்லை தானே ஐயா, அது ஆகஸ்ட்ல வருது, ஜூலை ஆகஸ்ட்ல வருது. முருகன் எல்லாம் ஒரே மாதம் வரும். இப்பொழுது இங்கே ஒன்றும் இல்லையே ஐயா இந்த மாதம் தெரியல. மற்ற இல்பட்டில் பட்டு எல்லா இடத்துலையும் சிறப்பான நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டு ஞானானந்தமயம், ஞானானந்தம், கடானந்தம், நித்யானந்தம், விபுலானந்தம். அதுவும் இந்த சில பொம்பளைகளும் தீட்சை பெற்று விபூதி பூசி பஞ்சாட்சர ஜபம் செய்கிறார்கள். பார்த்துட்டீங்களா? யாழ்ப்பாணத்துல எல்லாம் இந்த சைவ இதில் தீட்சை பெற்று திருவுண்டரீகமாக உதாசமாக ஜபிச்சு இப்படியாக விபூதியை சுகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார். யாரும் வராங்க நான் பார்ப்போம். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். நகுலாவது எங்கேயும் போறது உண்மை. ஐயா ஊர் பக்கம் போகலையா ஐயா? வருஷமா போச்சு என்ன? கொஞ்சம் கல்யாண வீடு சடங்கு முடிந்தம்மா சனி ஞாயிறானாமா இப்ப எல்லாம் ஒரே வேலையா இருக்கு. ஒரு இடம் விழிக்கிட முடியாம இல்ல கேரளா பக்கம் போகலையாண்டு இந்தியாவதான் இப்படி கல்யாண வீடுகள் சடங்கு வீடுகள் வந்தோமா எங்கம்மா லீவ் எடுத்து போறது. அடுத்தவர் கையை காட்டிட்டும் போக முடியாது. ஐயா நீங்க தான் வரவன்னு நினைக்கிறாங்க. பாப்போம் யாரும் வராங்க நான் பார்ப்போம் பேசுவோம். 4 நிமிஷங்கள் இருக்கிறது. கண்ணை துவிந்தவமே காலத்தை போ. உலகங்கள் இப்போ ஒரு மோசமான நிலையில போய் கொண்டிருக்குதம்மா. கிரகங்கள் எல்லாம் மாறி தலைகளா சுற்றி கொண்டிருக்கு. எல்லாம் ஒரு மாதிரி சாந்தி சமாதானம் வரவழைன்னு தான் இப்ப பிரார்த்தனை பண்ண வேண்டிய. உண்மைதான். எல்லா பக்கம் பிரச்சனையும் நாட்டில் கஷ்டங்களும். யானையும் முட்டினால் இடையில உள்ள குசுதான் சார். உண்மைதான். சரிங்களா? அதுக்குத்தான் நாங்கள் ரொம்ப பிரார்த்தனை பண்றது. எல்லாமே நல்லாமே வர வேணும். எந்தவித பிரச்சனையும் யாருக்குமே வரக்கூடாது. எந்த தொழிலிலும் எந்த ஊரிலையுமே நிம்மதியா இருக்க வேணும் என்றுதான் நாங்கள் பிரார்த்தனை பண்றோம். இன்னொரு 3 நிமிஷம் இருக்கிறது. நாங்கள் பேசுவோம். டைமுக்கு நிறைவு செய்வோம். ஜெயந்தி பாலா அவர்கள் வலிமையாக கேள்வி கேட்பார். அவரை காணும். லீவுல போயிட்டாங்கம்மா நிறைய பேர். இப்போ ஹோல்டே தானே ஐயா ஆரம்பிச்சுட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாம் இந்தியாவிலையும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்குது. முருகப்பெருமானுக்காக ஒரு மகாநாடு நடந்து கோடிக்கணக்கில் சனங்கள் அங்க போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார்கள். 6 உடைய வீட்டை ஒரே இடத்துல வந்து காட்டியிருக்கிறார்கள். மதுரையில ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா நடந்திருக்கிறது. இங்கு சென்றாலும் முருகனுடைய நாமம், முருகா என்னும் நாமம்
இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் பாலிக்க வேணும், நினைத்தபடி நடக்க வேணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நாங்கள் இன்னும் 2 நிமிஷத்துக்கு நிறைவு செய்துள்ளோம். நேரம் 8:58. சரி, நன்றி. சொல்லண்ணா. இதெல்லாம் சொல்ல போறீங்களா? மீண்டும் வணக்கம் எல்லோருக்கும். ஆம், இந்தியாவில் முருகப்பெருமானுக்கு விழா ஒன்று நடந்தது. இப்போ ஐயா சொன்னார், ஆறுபடை வீடுகளையும் மதுரைக்கு கொண்டு வந்தார்கள் என்று. அது முறையா ஐயா? அப்படி அறுபடை வீடுகளை ஒரு இடத்தில் கொண்டு வந்தது? நீங்கள் தான் ஒரு முறை சொன்னீர்கள், நைனை அம்மன் நைனாதீவில் இருக்கிறது, அதை ஏன் இந்த லண்டனுக்குள்ள கொண்டு வந்து என்ஃபீல்டில் வச்சு அதுக்கு திருவிழாக்களும் கோயில்களும் ஏன் வைப்பது? இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத சமயத்துக்கு அப்பாற்பட்ட நீங்கள் ஒரு பகுதியாக கூறினீர்கள் விவரமாக. அதே இதை நீங்கள் சொல்ற செய்தியிலேயே நான் கேட்கிறேன், அப்படி அறுபடை வீடுகளை அந்த தலங்களை மதுரைக்கு கொண்டு வந்து விழா கொண்டாடினது முறையா? அதுல அவங்க ரூபமாக காட்டவில்லை, சும்மாவ கார்ட்போர்டாலையும் அதாலையும் செய்து ஒரு மகாநாடு நடத்தியிருக்காங்க. இல்ல, அந்த அறுபடை வீடுகளை பிரதிபலிக்கும் சித்திரங்கள் தான் அதுல இருந்தது. அதுல கனக குளறுபடிகள் எல்லாம் இருக்குது. அந்த இதுல சைவ சமயம் வைஷ்ணவ சமயம் எல்லாம் சமயத்தையும் குழப்பி அரசியலாக நடந்தேறியதாக கருத்து. அதை பற்றி எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, அதை பற்றி எனக்கு அறிவுகள் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு கேள்வியைத்தான் நான் எழுப்ப இருந்தேன். மற்றும்படி அதற்குள் போய் சமய ரீதியாக எனக்கு கேட்பதற்கு இல்லை. ஆனால் அந்த முருகப்பெருமான் அந்த இதை வைத்துக்கொண்டு அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் அதனால் பயனடைவதற்கு செய்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது நடைபெறவில்லை என்பது பொதுமக்களின் கருத்து. அது அப்படி இருக்கட்டும், உங்களுக்கு அப்பாற்பட்டது ஒன்று. நாங்கள் பாமுகத்தை பெரிய கோயிலாக நினைத்து பாமுகத்தை சிறப்பிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. ஆறு கலந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, பப்பை தனியர் வாழ்க, குக்குடம் வாழ்க, சிவரேரி மஞ்சை வாழ்க, ஆனந்தம் நடங்கும் வாழ்க, மாறிலா வட்டி வாழ்க என்று சொல்லி நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் நடாமவனுக்கும் உங்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சரிண்ணா. எல்லோருக்குமே நன்றி. மிக்க நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய ஆன்மீக பணி சிறக்க நாங்கள் இந்த நேரத்தில் முதலில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு வந்தோம் ஐயா. உங்களோட கருத்துக்களுக்கெல்லாம் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தோப்பர் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் 585வது வாரத்துடன் இணைந்திருந்தோம். நன்றி, வணக்கம்.